ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். மணியரசன் தான் சீமானுடைய குரு. மணியரசன் என்ன சொன்னாரோ அதைத்தான் சீமான் திராவிடம் தமிழ் தேசியம் பிரிக்கிறார். நீங்க ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது கடந்த காலங்களில் வச்சு ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து நதிக்கு தெற்கே இருந்தவர்கள் சிந்தியர்கள் அப்படின்னா வாயில் உடையாம பாரசீகர்களும் வெளியிலிருந்து வந்தவர்களும் சிந்தியர்கள் தான் இந்தியர்களா இருந்தாங்க. எங்களை ஏண்டா இந்தியர்னு சொல்றீங்க அப்படின்னு நம்முடைய மரியாதைக்குரிய இவர் கேட்கல. யாரு சீமானுடைய குருநாதர் எங்களை போய் எப்படி இந்துன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்காம அவர் புதிதாக ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். என்னன்னா நாங்கள் எல்லாம் தமிழ் இந்துக்கள் அப்படிங்கிற வாதத்தை வந்து மணியரசன் முன்வைக்கிறார். அப்ப சிந்து நதிக்கரைக்கு இந்த பக்கம் இருந்தவன் சிந்து அப்படின்னு சொல்றதுக்கு அவனுக்கு முடியாம இந்துன்னு சொன்னா அதை நாங்கள் தமிழ் இந்துக்கள் அவர் ஏத்துக்கிறாரு. அதையே அவன் தான் சொன்னா தமிழர் என்கிற வார்த்தை வாயில நுழையாததுனால திராவிடன்னு சொன்னான். அப்ப திராவிடன் என்கிற இந்த மரபினம் ஆரிய சமூகத்துக்கு எதிராக இருப்பதால பெரியார் போன்றவர்கள் அதை தூக்கி பிடிக்கிறாங்க. அப்ப இந்த திராவிடம் பல மொழிகளை பிரிச்சு குழந்தைகளா கொடுக்குது, பிள்ளைகளா கொடுக்குது. ஒரு புறத்துல தெலுங்கு, இன்னொரு புறத்துல மலையாளம், இன்னொரு புறத்துல துளு, இன்னொரு புறத்துல கன்னடம். இந்த 4 பிள்ளைய பெற்றதுனால தாய் செத்து போயிட மாட்டார், தாய் உயிரோடு இருக்கிறார். ஆனா எங்களை பொறுத்தவரை தாய் என்பவர் தமிழ் மொழி. அது வெள்ளக்காரனுக்கு பாரசீகர்களுக்கு அந்த மொழி வாயில் நுழையாதனால தமிழர் திராவிடர் அப்படின்னு சொன்னா அதே வெள்ளக்காரன் நம்முடைய வரலாற்றில் இருந்தா அதை நாங்க தேசியமா வச்சுக்கிறோம். ஏன் நாங்க மரபுமொழி தேசியமா திராவிடம் என்பதை வைக்கிறோம் என்றால் ஆரியத்துக்கு நேரடி பகையாக இருப்பது திராவிடம் மட்டும்தான். ஒண்ணு இல்ல, தமிழன்னு சொல்லிட்டா எல்லா ஆரியர்களும் தங்களை தமிழன்னு சொல்லிடுவோம். ஆனா திராவிடன்னு சொன்னா கடந்த காலங்களிலே தங்களை திராவிடம் என்று ஒப்புக்கொண்ட ஆரியர்கள் கூட இன்னைக்கு தங்களை ஆரியர்கள் என்று அதாவது அப்படின்னு தான் சொல்றாங்க. திராவிடன்னு ஒருபோதும் சொல்றது இல்லை. எனவே தமிழர் என்றால் எல்லோரும் தங்களை தமிழர்கள் என்று சொல்வார்கள். எனவே திராவிடம் என்கிற மரபு வழியை முன்னிறுத்த வேண்டும். அந்த மரபு வழியினுடைய தொடர்ச்சி தான் தமிழ், அதனுடைய தொடர்ச்சி தான் தெலுங்கு, அதனுடைய தொடர்ச்சி தான் கன்னடம், அதனுடைய தொடர்ச்சி தான் மலையாளம். இதெல்லாம் சீமானுக்கு தெரியும், சீமானுடைய குருநாதருக்கு தெரியும். தெரிந்து கொண்டு பிஜேபிக்கு ஆதரவாக, இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இந்த இளைஞர்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் இங்கே செயல்படுகிறார். இன்றைக்கு ஒரு நல்வாய்ப்பு எங்களை போன்றவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞர்களிடத்திலே கொண்டு போய் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்திருக்கிறார். எனவே நாங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக, அம்பேத்கரிஸ்டாக, ஒரு ஜனநாயகவாதியாக விஜயை வரவேற்க வேண்டிய அவசியத்திலே கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம். இவருடைய சீமானுடைய ஓட்டை போகும்போது அடுத்தது சொல்றாரு அவர் சினிமா நடிகர் அதனால கூட்டம் கொடுதுங்கிறாரு. என்னுடைய கேள்விதான், சீமான் எந்த நடிகர்? சீமான் சினிமா நடிகர் தானே. விஜய் வெற்றி பெற்று விட்டு அரசியலுக்குள்ளே வந்தார், சீமான் தோற்று போய் அரசியலுக்குள்ளே வந்தார். எனவே சீமானை விட விஜய் 1000 மடங்கு மேலானவர் என்பதுதான் என்னுடைய தேவை மொழியை மாற்றிக்கலாம், மொழி படிச்சுக்கலாம், மாற்றத்தை மாற்ற